Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மைசூர் பாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுவும் ஒரு தீபாவளி ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மைசூர் பாக்குக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு சேம் கப்ல மெஷர் பண்ணி ஜீனி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் சொல்ல போகிறோம். அதே மாதிரி 1 கப்புக்கு இந்த இதில் 1 கப் அளவுக்கு கடலை எண்ணெயும் 1/2 கப் அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலை மாவு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். அதோட ஸ்மெல் மட்டும் பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். வறுத்ததுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது அதே கடாயில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜீனி 1 கப், அந்த ஜீனி 1 கப் சேர்த்துட்டு இந்த ஜீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சக்கரைப்பாகு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் விடணும். அதுக்குள்ளே இங்கே நம்ம 1 கப் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த எல்லா கடலை மாவையுமே வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அதுக்குள்ளே நமக்கு இங்கே சக்கரைப்பாகும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் அளவு வரணும். நீங்கள் வந்து நல்லா கையில் தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மைசூர் பாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு கம்பி பதம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கடலை எண்ணெயோட கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலை மாவு, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் உருண்டு வரணும். அது வர்ற வரைக்கும் சிம்லேயே வச்சு நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1/2 கப் அளவுக்கு நெய், அந்த நெய்யை வந்து இதில் சேர்த்துடலாம். சில பேர் நெய்க்கு பதில் டால்டா கூட சேர்ப்பாங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் நெய் சேர்க்கும்போது ரொம்ப திகட்டாது. டால்டான்றப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மைசூர் பாக்குக்கு. ஸோ இந்தளவு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவிருக்கேன் நான். அந்த பிளேட்டுக்கு இந்த பேட்டரை மைசூர் பாக்கை வந்து நம்ம மாற்றிடலாம். இதை அப்படியே ஊற்றிடுங்க. நீங்கள் நெய் தடவிட்டு ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் வச்சு ஆயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மைசூர் பாக் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் கட் பண்ணி பீசஸ் எடுக்கும்போது பிளேட்டில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா டேப் பண்ணிவிடுங்க அந்த பிளேட்டை. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பபிள்ஸ் எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகாது. இது வந்து ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான். நான் பீஸ் போட்டுட்டு இப்போ நமக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளிக்கு நான் கிட்டத்தட்ட இப்போது 5வது ரெசிபி இது. ஸோ 5 ரெசிபி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.